அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தொழில் விஜய் சோமசுந்தரம் பேசுகிறேன். பேரர் கிங் மீடியா யூடியூப் சேனலில். இன்றைக்கி நம்ம ஊர் கதை பகுதியில் பகுதி 6ஆக நம்ம உசிலம்பட்டி பேரர் டு உசிலம்பட்டி ரோட்டில் இருக்க மங்கள் ரோடு, இந்த மங்கள் ரோடு பக்கத்தில் இருக்க சின்ன கருப்பசாமி கோயில் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ வாங்க போய் கருப்பனாரில் பட்டு வரோம். என்னோட சேர்ந்து நீங்களும். பதினெட்டாம்படி கருப்பசாமி கோயில். இங்கே வந்து சிலை கிடையாது, தீபம் தான். ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு தீபத்தை வச்சு இது பண்ணுறாங்க. கருப்பசாமி, பேச்சியம்மோட தங்கச்சிங்க, 9 கன்னிமார்கள், இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். ஆனால் இங்கே சிலை இது வைக்காமல் ஒவ்வொரு பீடத்தில் வந்துட்டு விளக்கு வச்சு எங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த பெத்தனசாமி, அதாவது சின்ன கருப்பசாமியோட பழைய கோயில். இந்த கோயில் வந்து ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குது. ஆனால் இப்போ இதுலேருந்து மண் எடுத்து வெளியே பக்கத்தில் உருவமாக வச்சுருக்காங்க. நான் அது அவங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம வீடியோவில் விநாயகர் முருகனுமே பார்த்துட்டு கூட இப்போ கட்டின கோயில் தான் அது. முந்தி வந்து இங்கே விநாயகர் கோயில் கிடையாது. இதான் கருப்பசாமியோட அறை. இது வந்து பூட்டி தான் இருக்கும். நான் இதுலேருந்து மண் எடுத்து தான் முன்னாடி வந்து சிலையாக செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நம்ம பேர் கருப்பு கோயிலுக்கு இடதுபுறம் வலதுபுறம் சொல்லி 2 காவல்காரர்கள் எழுந்து நிற்கிறாங்க. ஃபுல்லாக கருப்பசாமி கோயில். நேரம் வந்து கதவை பூட்டி கிடக்கு. ஆனால் நம்ம சாமியை தரிசனம் பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் சின்ன வயசில் இங்கே ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஜல்லிக்கட்டு நடந்திருக்கேன். அதாவது ஜல்லிக்கட்டு தடை விதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே சுற்றி வட்டாரத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் ஒரே இடம் இந்த மங்கள் ரோடில் இருக்க சின்னசாமி கோயில் தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த வாடிவாசல் கூப்பிட்டு போகிறேன். ஆனால் இன்னும் அந்த வாடிவாசல் இருக்குது. ஆனால் என்ன ஜல்லிக்கட்டு நடத்துறதில்ல. ரீசெண்டாக எப்படி சொல்லணும்னா, விஜயகாந்த பையன் மூத்தவர் மதுரை வேறுன்னு ஒரு படம் நினச்சாருங்களா, அது முக்கால்வாசியுமே இங்கே எடுத்த படம் தான். அந்த படத்தில் வர ஜல்லிக்கட்டு சீனும் இங்கே தான் இருக்கப்பட்டது. சமுத்திரக்கரை எண்ணெய் வந்து பஞ்சாயத்து பண்ணுற இடமும் இந்த கோயில் தான். அன்றைய வாடிவாசல் நான் இன்றைக்கி இப்படி கிடக்கு. இப்போ ஜல்லிக்கட்டு நடத்தினாலுமே கூட இதுதான் இங்கே வாடிவாசல். நான் மோஸ்ட்லி நடத்துறதில்ல. கோயில் பின்புறம் அழகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து இன்றைக்கி கருப்பனோட அருள் பெற்று அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பெற்று கிளம்பியாச்சு. ஸோ
ஸோ நான் உங்கள்கிட்ட அடுத்த ஒரு வீடியோ காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிருந்து விடைபெறுது உங்களை அன்பு நண்பன் தோழன் விஜய் சோமசுந்தரம். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும் நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.